ஹலோ நிமி, என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா போனை நோண்டிட்டு இருக்கேன். என்ன மேடம் திடீர்னு ஃபோன் பண்ண மாதிரி இருக்கு? திருநெல்வேலிக்கு போயிட்டு வருவோமா? ஆடி ஆஃபர் போட்டுதாங்களாம், புது புது கலெக்ஷன்ஸாக வந்திருக்கான். எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, இருந்தாலும் நீ கூப்பிட்டுட்டா வராம இருக்க முடியாது. சரி வாரேன். 24 மணி நேரமும் ஃபோனை நோண்டதவளுக்கு அப்படி என்னதான் வேலைன்னு தெரில. சரி சரி, ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. எத்தனை மணி பஸ்க்கு போகணும்னு சொல்லு. 8 மணி பஸ்ஸுக்கு போயிடுவோன்னே. ஃபஸ்ட்டே போனால் தான் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸாக பார்க்க முடியும். லேட்டாக போனோன்னா எல்லோரும் கழிச்சு போட்டது தான் பார்க்க முடியும். ஓகே ஓகே போவோம். ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும். திருநெல்வேலிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நானும் என் ஃப்ரெண்டும் திருநெல்வேலிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எவ்வளோ கரவலு, அங்கே என்ன ஒரே சத்தமாக கேட்டுட்டு இருக்குது? ஐயோ, அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த பூனைக்குட்டி வந்துட்டு. சரி சீக்கிரமா தூங்கிட்டு காலையில் எழும்பணும். 8 மணிக்கே பஸ்ஸு. ஏமோ அம்மா, நான் கிளம்புறேன்னு. எப்படி இவ்வளோ சீக்கிரமாவா? சாப்பிட கூட இல்லை நீ? நேரம் ஆயிட்டுமா, போகிறேன். சரி பைபிளாவது வாசித்துட்டு போ. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, மணியை பாரு 7:55. 5 நிமிஷத்தில் பஸ்ஸு சல்லுன்னு வந்துடும். கிளம்புறேன், பாய் பாய். வர வர இந்த பையவுல சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்குது. அப்பா, இது என்ன பஸ்ல இவ்வளோ கூட்டமா இருக்குது? ஆமா பத்தியா, கால் வைக்க கூட இடம் இல்ல. இன்னைக்கு என்ன முகூர்த்த நாளா? ஆடி மாசத்துல எவ்வளவு கல்யாணம் வைப்பான், முகூர்த்த நாளா இல்ல, என்னத்துக்குன்னு தெரியல. நம்ம போற மாதிரியே எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போவாங்களா இருக்கும், யாருக்கு தெரியும். கடவுள், இந்த முன்னாடி நிக்க பொம்பளை காலிலே மிதிச்சிட்டு போயிரு. அங்க அவ்வளோ இடம் இருக்குல்ல, கொஞ்சம் முன்னாடி தள்ளி தான் நின்னானே, இங்க வந்து என் காலில் மிதிச்சிட்டு போயிரு. ஐயோ, இருக்க 4 எலும்பு நொடிஞ்சிருக்கும் போல. குண்டம்மா மாதிரி இருந்துக்கிட்டு யாரை பார்த்து குண்டம்மாங்கன்னு கேட்கேன். ஒன்னிதான் சொல்லுதே, முன்னாடி அவ்வளோ இடம் இருக்குல்ல, தள்ளி நின்னானே என் காலில் வந்து முட்டிட்டு இருக்க, எப்படி வலிக்குது தெரியுமா? முன்னாடி இடம் இருக்குன்னு உனக்கும் தெரியல, ஒல்லி பாச்சா நீ முன்னாடி போய் நிக்க வேண்டியதானே. என்னது ஒல்லி பாச்சாவா? இதுக்கு மேல மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். ஆமா, ஊதி விட்டா பறந்துறவ மாதிரி இருந்துகிட்டு வாய் பேசிட்டு இருக்க பஸ்ல. என்னைய குண்டமான்னு சொல்லுதா, நீனே எனக்கு சோறு போயிட்டு வளர்த்தா. அப்ப நீ மட்டும் என்ன ஒல்லி பாச்சன்னு சொல்லலாமோ? கரோடு போது, எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, விடு விடு. அப்படிலாம் விட முடியாது. இந்த பொம்பளை பேசுற பேச்ச பாத்தியா? என்னது பொம்பளையா? டிரைவர் பஸ் நிப்பாட்டுங்க. ஏம்மா ஏம்மா போதும், வளவில கொலக்குலன்ட்டு திருநெல்வேலியே வந்துட்டு இறங்கி போங்க, அவ்வளவு வேணும். அம்மா நீ ஏசப்பா பிள்ளை தானே, பஸ்ல எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? எல்லாரும் ஒன்னதான் பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அவ என் பொறுமையை ரொம்ப சொதிச்சிட்டா. வேற என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஒல்லி பாச்சாங்க, நான் வேணும்னே என்ன ஒல்லியா இருக்கேன். அதுக்குன்னு பொறுமையா இருக்குன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க, தெரியாத உனக்கு? சரி சரி விடு, தெரியாம நடந்து போச்சு. விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படிங்கிற மாதிரி பாரு, கலர் கலரா ட்ரெஸ் இருக்குது, எதை எடுக்கனே தெரியலையே. சரி நீ இந்த சைடு பார்த்துட்டு நான் அந்த சைடு பார்த்துட்டு வரேன். ஏக்கா, அந்த பிங்க் கலர்ல ஒரு அனார்கலி இருக்கு பாருங்க, அதை எடுத்து போடுங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த ட்ரெஸ். எவ்வளோக்கா ரேட்டு? 1200 ரூபாய். நான் எடுத்து வச்ச ட்ரெஸ். என்னது, நீங்க எடுத்து வச்சதா? ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே, எனக்கு தாங்களேன். அது நான் செலக்ட் பண்ணி வச்ச ட்ரெஸ், நீங்க எப்படி கேட்கலாம்? நீங்க இங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு அங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு தெரியும்? நான் எடுத்தாச்சு. ஹலோ, என்ன பொறுமையா பேசினா புரியாதோ? என்ன கத்திட்டு இருக்கீங்க? எனக்கும் பேச தெரியும். ஐயோ, இவன் இங்கேயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாளா கடவுளே. என்ன கரோலு உனக்கு பிரச்சனை? பாரு நிமி, நம்ம கடைக்கு வரும்போது இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் அந்த ஓரம் மாதிரி இருந்தது. நான் எனக்கு வேணும்னு எடுத்து வச்சிருந்தா, அது நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க ட்ரெஸ்ன்னு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. அவங்களுக்கு வேணும்னு செலக்ட் பண்ணி வச்சுட்டு வேற எதுவும் பார்க்கணும்னு அந்த சைட்ல போயிருப்பாங்க. என்ன கரோல், இது கூட உனக்கு புரியலையா? அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும். நான்லாம் தர முடியாது. ஹலோ, உங்க ஃப்ரெண்டு சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, அல்லது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. சாரி சிஸ், மன்னிச்சுக்கோங்க, நான் இப்போ கூட்டிட்டு போயிருதே. கரோல், என்ன இதெல்லாம்? நம்ம சர்ச்சில் யூத் மீட்டிங்ல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? எல்லா விஷயத்துலயும் பொறுமையா இருக்கணும், எது மேலேயும் இச்சையா இருக்கக்கூடாது. ஒருத்தங்க அவங்களுக்கு வேணும்னு எடுத்து வச்சுட்டாங்க, நீ எப்படி அதுக்கு சண்டை போடலாம்? ஐயோ, எனக்கு பிடிச்சிருக்கு நிமி, நான் என்ன பண்ணேன்? பிடிச்சிருந்தாலும் அது அடுத்தவங்களோடது, மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. வா ஃபர்ஸ்ட். சாரி சிஸ்டர், மன்னிச்சுக்கோங்க, நீங்களே இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. ஒல்லி பச்சை மாதிரி இருந்துக்கிட்டு வார வரத்து. சரி சொல்லு, என்ன பிரச்சனை? எதுக்கு காலையில இருந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்க எல்லார்கிட்டையும்? அதான் எனக்கே தெரியல நிமி. நானும் கோவப்படக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், என்னையும் அறியாமலே வந்துடுது. நான் காலையில் கிளம்பிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா பைபிள் வாசித்துட்டு போன்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னமோ பைபிள் வாசிக்காததுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கேன். எதுக்கு பைபிள் வாசிக்காம வந்த? ஏசப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும்னு தெரியும்ல. உனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நீ எலும்புன உடனே பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணியிருக்கணும். ஆமா நிம்மி, தப்பு பண்ணிட்டேன்.
சரி விடு கரோல், நீ தான் புரிஞ்சுக்கிட்டல்ல. இனிமே காலையில எழும்புனதும் எந்த வேலை இருந்தாலும் நீ ப்ரேயர் பண்ணிடு சரியா? அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்துக்கலாம். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நிம்மி. ஏசப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி இப்போ ட்ரெஸ்ஸு வாங்கவே இல்லையே, வீட்டுக்கு எப்படி போகிறது? நீ செல்வரணியில தான் சண்டை போட்ட, வா நம்ம போத்தீஸ்ல போய் எடுக்கலாம். டவுனுக்கு போலாமா? சரி நிம்மி.